அறிவு சார்ந்து எதையும் நிரூபிக்கப்பட முடியவில்லை. நிரூபணங்கள் எல்லாம் கூட பொய்த்து போன வரலாறுகள் உலகத்திலே நிறைய உண்டு. நீங்கள் மழை என்று சொல்லி வரும் என்று சொல்லி வராமல் போனவைகளும், காற்று அடிக்கும் என்று சொல்லி அடிக்காமல் போன நாட்களும், நம்முடைய முடிவுகள் எல்லாம் நொறுங்கி போய் விடுகின்ற ஏராளமான செய்திகள் இறைவனின் உள்ளமையை காட்டும். நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, நம்முடைய புரோகிராம் ஷெட்யூல்டு ஒன்று, அப்படியே அது மாறி போவது வேறொன்று. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவது போல, அரஃப்துல்லாஹ பிஃபஸ்ஹில் அஸாயிம், என் முடிவுகள் உடைந்து போகிற போது, என் முடிவுகள் நொறுங்கி போகிற போது நான் அல்லாஹ்வை அறிகிறேன். ஏன்னா நான் எடுக்கிற முடிவு நடக்கிறது இல்லை, எல்லாமே இயற்கையானா நான் எடுக்கிற முடிவு பிரகாரம் நடக்கணும்ல. இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நைசாப்பூரிலே ஒரு கிழவியை சந்தித்தார்களாம். ஊர் மக்கள் எல்லாம் இமாம் ராசியை பார்க்கவும் அவர் அறிவுரை கேட்கவும் நின்றிருந்த போது தூரத்திலிருந்து கவனித்த கிழவி இது யார் என்று கேட்டாலாம். யாரோ சொன்னார்கள், யாரென்றா கேட்கிறா, இவர் எவ்வளவு பெரிய அறிவுஜீவி தெரியுமா, அறிஞர் தெரியுமா, அல்லாஹ் ஒருவன் உண்டு என்பதற்கு 1000 ஆதாரங்களை அறிவு சார்ந்து எழுதி கொடுத்தவர், அப்படிப்பட்ட பெருமேதை என்று சொன்னவுடன் கிராமத்து கிழவி தனக்கே உரித்தான பாணியில் அவள் லேசாக கடந்து விட்டாள். என்ன சொன்னால் தெரியுமா, யார் மனசுல 1000 சந்தேகம் இருக்குதோ அவங்களுக்கு தான் 1000 ஆதாரம் தேவை, எங்க மனசுல எல்லாம் ஒரு சந்தேகம் இல்ல, அல்லாஹ் ஒருத்தன் தான் போ என்று அவள் அசட்டையாக கடந்து விட்டாள். செய்தி இமாம் ராசிக்கும் சொல்லப்பட்டது. கிழவி இப்படி சொன்னாள். இமாம் ராசி கிழவிக்கு பக்கத்திலே அவர்கள் கையெடுத்து துவா செஞ்சது என்ன தெரியுமா, அல்லாஹும்ம அஅத்னி ஈமானி க ஈமானி ஹாதிஹில் அஜூஸா, யா அல்லாஹ் எனக்கு இறை நம்பிக்கையில இந்த கிழவிக்கு இருக்கிற மாதிரி இறை நம்பிக்கையை கொடு.